ஒரு பெண்ணுடைய அந்த டூ வீலர் காணாமல் போகுதுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதை ரிகவரி பண்ணி அதை கண்டுபிடிச்சி திருப்பி கொடுக்குறாரு. கொடுக்குறவர் அதுக்கு பலனாக வந்து அந்த பொண்ணை ஒரு அறைக்கு தனியாக தங்கும் விடுதிக்கு அழைத்து சென்றதாகவும் அந்த காணொலியும் பெருசாக போயிட்டு இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் விவரமானவ. இப்போ இந்த பொண்ணு அதனால் வந்து திரும்ப திரும்ப கேட்டவொன்னு உஷாராயிட்டு வாடாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்துருக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு. இது எல்லாருமே இப்படியே பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. எதுக்கு ரூம் எடுத்த? ஹலோ பதில் சொல்லு மேன். எதுக்கு ரூம் எடுத்த? என்னவா இருக்கு நீ? என்னவா இருக்கு ஆவுட் ஸ்டேஷன்ல? என்னவா இருக்க அது மட்டும் சொல்லு. உனக்கு ரெஸ்பெக்ட் டியூட்டில இருக்கீடா நீ இப்போ? இல்ல எதுவா இருக்கிற இப்போ? அங்க எதுவா இருக்கிற நீ? எதுவா இருக்கிறன்னு அவரை சும்மா சாரி கதை போலீஸ்னு சொல்லிட்டு பாக்குறேங்க. நீ நடக்கிற விஷயமே வேற. இங்க அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனை கூட்டும் போகும்போது இன்ஸ்பெக்டருக்கு நம்ம கரெக்ட் பண்ண வரேன் அப்படின்னு இவங்க தான் கூட்டியே கொடுக்கும். இன்ஸ்பெக்டர்கிட்ட ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவலாக இருக்கு. அப்படி நிறைய பேர் இருக்குங்க. நம்ம வந்து கேனில் டீ விற்கிறவங்ககிட்ட கூட வந்து டெய்லி 50, 100, 200, 500 வாங்கிட்டு போகிறாங்க போலீஸு. இதுக்கு முன்னாடி ரவுண்டாக இருந்து நில்லுன்னு அர்த்தம் இல்லையா? இப்போ நம்ம போனோன்னா நில், கவனி, செல், இப்படி தான் இருந்தது. நில், கவனி, செல். இப்போ என்ன பண்ணாருன்னா அந்த ஆட்டு போட்டதுனால நில்லுங்க, அன்பதானே, ஒரு மென்மையா ஒரு சைக்காலஜிக்கலா அன்புதானே, நில்லுங்க. எங்க மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் காவலர்கள்ட்ட வந்து? இப்படி ஒரு சிலர் தவறி போகிறதுக்கு யாருக்கு இல்லை, ஒரு சிலர் தவறி போகிறதுக்கு. ரெண்டாவது வந்து மிஸ்கே அந்த காவலர்கள் வந்து தவறு இழைக்கிறதுக்கு இந்த சில பெண்களும் காரணமாக இருக்காங்க. நீ முடிஞ்சது கதை டிஸ்மிஸ் பண்ணணும். அப்போ டிஸ்மிஸ் பண்ணும்போது இன்னொரு காவலருக்கு அதை பார்த்தா பயம் வரும். வண்டி நிறுத்திட்டு இப்போ என்ன சொல்கிறேன், எனக்கு அங்கே ரூம் ஃப்ரீயாக இருக்குது, போகலாமா, ஏன் இவ்வளோ தயங்குற, பயப்படாது, நான் எவ்வளோ சொல்கிறேன் சார், எனக்கு இந்த மாதிரி பழக்கம் இல்லை சார், எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் பேசுகிற ஏன் பயப்படுற, வீட்டில் யாருனா இருக்காங்களா, யாருமே இல்லைல்ல, நைட்டு வரட்டா, நைட்டு வரட்டா, எனக்கு ரூம் இருக்கு அங்கே போகலாமா அப்படின்னு கேட்டேன். சார் எனக்கு பழக்கம் இல்லை சார். சரி எதுவுமே வேண்டாம், இங்கே வண்டியில் நான் அங்கே ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு தடா ரஹீம் சார் அவர்கள். வணக்கம் வாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல பல விஷயங்கள் போய்கொண்டிருக்கிறது. காவல்துறை குறித்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். சமீபத்தில் ஆவடியில் ஒரு காவல் துறையை சார்ந்த ஒரு அரசு பணியில் இருக்கக்கூடியவர் காவலர் ஒரு பெண்ணுடைய அந்த டூ வீலர் காணாமல் போகுதுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதை ரிகவரி பண்ணி அதை கண்டுபிடிச்சி திருப்பி கொடுக்குறாரு. கொடுக்குறவர் அதுக்கு பலனாக வந்து அந்த பொண்ணை ஒரு அறைக்கு தனியாக தங்கும் விடுதிக்கு அழைத்து சென்றதாகவும் அந்த காணொலியும் பெருசாக போயிட்டு அவர் மீதும் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அப்போவே அந்த வீடியோவில் பேசுகிறப்ப அந்த சகோதரர் கூட சொல்கிறார், நீ ஏதோ முதல் முறை பண்ணுற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்கிறார். இந்த விஷயங்கள் கேள்வி கேட்குறப்ப காவல்துறையில் இந்த மாதிரியான சம்பவங்கள் அப்படிங்கிறது வெளியே தெரியாமல் ஏதாவது நடக்குதா அப்படிங்கிற கேள்வி எழுது. இல்லை, இப்போ இந்த காவலரே வந்து ஏற்கனவே பழக்கப்பட்டவர், அதனால தான் நேரடியாக கூப்பிட்றாரு வா அப்படின்னு. சர்வசாதாரணமாக கூப்பிட்றாரு. ஒரு காதலிக்கிறேன், உன்னை விரும்புகிறேன், நேசிக்கிறேன் அப்படி இப்படின்னு கொஞ்சம் பேசி கல்லை போட்டு ஒரு மாதம் 2 மாதம் அப்படியே அலைஞ்சி பண்ணல. நேரடியாக வாரும் போடுறேன் அப்படின்னு சொன்னால் அப்போ இவர் அதேமாரி நபர் தான் அப்படின்றது தான் தோணுது. ஒரு பெண்ணை பார்த்த உடனே ரூம் போடுன்னா ஒன்று விசாரிக்கிட்டு கேட்பாங்க, இல்லை சொந்த மனைவிக்கிட்ட கேட்பாங்க, இல்லை ஒரு 3rd ஒரு பொண்ணுக்கிட்ட கேட்குறான்னு சொன்னால் அப்போது அவனுடைய மனநிலை அப்படிப்பட்ட ஏற்கனவே அது போல் பல பேரை அப்படி சீரழிச்சு இருக்க வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணுறதுங்க, சில குடும்பங்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, க்ரைமில் இருந்திருக்காப்புல, திருட்டு இந்த மாதிரி விஷயங்களில் இருக்காப்புல. அப்போ வந்து அவங்க வழக்கறிஞர் வைக்க முடியாது, அல்லது முக்கியமான நபர்களை கூடவும் கூப்பிட்டு போக மாட்டாங்க. அப்போ வந்து ஏதோ நடந்த அந்த திருட போய் நம்ம காவல்துறை சொன்னால் அப்போ க்ரைம் தான். அப்போ க்ரைம் இருக்கும்போது அப்போ அப்படியே நைஸாக கரெக்ட் பண்ணி என்ன பண்ணுறது, அதுங்க போலீஸு நம்ம இவங்களை எதிர்த்து என்ன பண்ண முடியும்? அப்போ இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் விவரமானவ. இப்போ இந்த பொண்ணு அதனால் வந்து திரும்ப திரும்ப கேட்டவொன்னு உஷாராயிட்டு வாடாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்துருக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு. இது எல்லாருமே இப்படியே பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஓகே, அந்த தைரியமும் அவங்களுக்கு தைரியமாக வேணும், அதுக்கு உண்டான இதுவும் வேணும் இல்லை, பலம் வேணும் இல்லை. இந்த பிள்ளை வந்து தைரியமாக வான்னு சொல்லி கூப்பிட்டு போய் வச்சு கரெக்ட் பண்ணி தான் வச்சு செஞ்சிருக்கு அந்த பொண்ணு. அப்படி இருக்கும்போது அப்போது வேலையே பயிரமீற ஒரு கதை தான் இது. இது காவல்துறையில் ஒட்டுமொத்தமாக இப்படின்னு சொல்ல முடியாது, இருக்காங்க ஒரு 40% இப்படி இருக்குது. இன்ஸ்பெக்டர்கள் கூட பார்த்திங்கன்னா ஆய்வாளர் டிரைவர் வந்து போலீஸ் டிரைவராக வைக்க மாட்டாங்க, பர்சனல் டிரைவர் வச்சுக்குவாங்க. அதாவது அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களை யாருன்னா ஒரு ஆளை பிடிச்சி டிரைவராக வச்சுக்குவாங்க.
அப்போ அவன் அந்த லோக்கலில் வந்து என்ன பண்ணுவான்னு சொன்னால், இப்போது நீங்கள் பகுதியில் வந்து உங்களை மாதிரி ஒரு 10-20 பேர் முக்கியமாக நல்ல நபர்களாக இருப்பீங்க. அதாவது அங்கே வந்து கஞ்சா விற்கிறதோ, பவுடர் விற்கிறதோ, இல்லது சீட்டா இந்த மாதிரியான விஷயங்களை தடுக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு விழிப்போட ஒரு 10-20 பேர் அங்கே அந்த ஏரியாவிலே இருப்பீங்க. நம்ம ஏரியாவில் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் வந்து என்ன பண்ணுவோம்னு சொன்னால், இந்த தகவலெல்லாம் வந்து இந்த டிரைவர் மூலியமாக தான் போகும். யார்? இன்ஸ்பெக்டருக்கு. அப்போ இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவோம், சார் இவர் வந்து இப்படி சாப்பிடுவோம் சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு எச்சரிப்பாங்க, ஒழுங்காக இருந்துக்கிறோம். ஒழுங்காக இருந்துக்கிறோம், தப்பு செய்கிறவனும் இல்லை, உங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும், எப்பவுமே நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அந்த இளைஞர்களில் முக்கியமான நபர்களை கூப்பிட்டு ஒழுங்காக இருந்துக்க, டிசிலையும் பேர் போயிருக்கு, அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் போயிடும், அப்புறம் அரசு வேலைகள் எதுவுமே கிடைக்காது அப்படின்னா அதுக்கப்புறம் யார் அதேமாரி நின்று பண்ணுவான்? அப்போ இதெல்லாம் யார் போய் கொடுக்குறான்னு அந்த தகவல்கள், அந்த மாதிரி நபர்கள் தான் அங்கே போய் தகவலை கொடுப்பாங்க. அந்த டிரைவர் சொன்ன பார்த்தீங்களா. அப்போ இவன் இதை மட்டும் கொடுக்க மாட்டான். அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனை சொன்னால் கூட்டும் போகும்போது, வா இன்ஸ்பெக்டருக்கு நான் கரெக்ட் பண்ண வரேன் அப்படின்னு இவனுக்கு தான் கூட்டியே கொடுக்குது. இன்ஸ்பெக்டர்கிட்ட ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவலாக இருக்குது. அப்படி நம்ம நிறைய பேர் இருக்குங்க. நம்ம வந்து என்னென்னா நம்ம அதை இறங்கி அதுக்கு இப்போ ஃபுல்லாக எடுத்து நம்ம வந்து அம்பலப்படுத்தினா ரொம்ப அசிங்கமான இருக்காங்க. 35-40%. அதுக்கு இன்னும் எல்லா இன்ஸ்பெக்டரும் எல்லா காவல்துறையும் இப்படி தான். தமிழக காவல்துறை பல விஷயங்கள்ல இல்லை 60%க்கு மேலே நேர்மையான உண்மையான அந்த வேலை முடிஞ்சுதா தூக்கி 10 விஷம் வாங்காமல் நேர்மையாக உழைச்சி, ஏன் குடிக்கிற தண்ணி கூட வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்து குடித்த இன்ஸ்பெக்டர் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அது கூட வந்து ஸ்டேஷனில் குடிக்க மாட்டாங்க, வீட்டிலேருந்து தண்ணி எடுத்து குடிப்பாங்க. அந்தளவுக்கு நேர்மையான இன்ஸ்பெக்டர்களும் இருக்காங்க காவல்துறையில், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இது போல் இன்ஸ்பெக்டர்களும் இருக்காங்க, அதுபோல் எஸ்ஐகளும் இருக்காங்க, கான்ஸ்டபிள்களும் இருக்காங்க. அப்போ அவங்க வந்து அந்த அணுகுமுறையே இருக்குது பார்த்தீங்களா, அதுவே ஒரு விதமாக ஒரு அச்சத்தை ஏற்படுத்திடும். நீங்கள் போயிட்டு சார் என் ஃபோன் காணாமல் போயிடுச்சு, நீங்கள் ஸ்டேஷனில் போய் நின்று ஒரு புகாரோடு போய் நிற்கட்டுமே, தம்பி இங்கே வா, என்ன நிற்கிற ஸ்டேஷனில், சார் புகார் கொடுங்க, அப்படியா உட்காரு படித்து பார்த்துட்டு இது எஃப்ஐஆர் போடு, இப்படி எங்கே பண்ணுறான், இங்கே வாடா, அது என்ன ஏது இல்லை, நம்ம என்ன குற்றவாளியா, இங்கே வாடா போனோன்னு, என்ன சார் இதேமாரி ஃபோனு எங்கே போச்சு, அந்த மிரட்டில் ஐயோ எதுக்குடா ஃபோன் நம்ம காணணும், எதுக்கு நம்ம அங்கே போகணும், ஓடி வந்துடுறவங்க கூட நிறைய பேர் இருக்கான். தோணும் புகார் எதுக்கு சொல்லணும், நம்ம வீட்டுக்கு போவோம், என்ன எப்படி மிரட்டுறானு, வடா போடான்னு, நம்மளை அது வெளியும் வடா போடான்னு யாருமே கூப்பிட்டுருக்க மாட்டேன். புரியுதுங்களா? அப்போ அந்த அளவுக்கு காவல்துறை வந்து அந்த ஒரு விதமான மிரட்டல் என்ன அந்த மனநிலை வர்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்குறேன். இல்லை அந்த அவங்களுக்கு அந்த புரோட்டோக்கால் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது எஸ்பி வந்து டிஎஸ்பி அப்படி தான் மிரட்டுவார், டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் அப்படி தான் மிரட்டுவார், இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ அப்படி தான் மிரட்டுவார், எஸ்ஐ ஏடு அப்படி தான் மிரட்டுவார், ஏடு கான்ஸ்டபிள் அப்படி தான் மிரட்டுவார். இப்போ அந்த கான்ஸ்டபிள் என்ன பண்ணுவான், மக்களை அப்படி தான் மிரட்டுவான். ஓகே, அந்த சைக்காலஜிக்கலாகவே அப்படி தான் வருது பாருங்கள். நீங்கள் இன்ன வரையிலும் பாருங்கள், நீங்கள் அதேமாதிரி போக்குவரத்து காவலரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, பைக்கிலலாம் போனால் ஹெல்மெட் இருக்காதுன்னு, யாராவது நில்லு தம்பி ஹெல்மெட்டை கழட்டு, ஹெல்மெட் இருக்கா, ஏன் ஹெல்மெட்டு போடல, ஃபைன், லைசன்ஸ் எடு, இதெல்லாம் பேசணும், நில்லு லைசன்ஸ் எடுறா, அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. இல்லை சட்டத்தில் அப்படி ஒருத்தரை நிற்க வைக்கிறப்ப ஒருத்தரை காவல்துறை நிறுத்துறப்ப மரியாதை இல்லாமல் பேசலாம் அப்படின்னு ஏதாவது சட்டத்தில் இருக்கு? சட்டத்தில் இடம் எங்கெங்கே இருக்க இடம். ஏன் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ சுதாகர்னு சொல்லி போக்குவரத்துறை ஆணையராக போட்டாங்க. போக்குவரத்துறை சுதாகர் எனக்கு நல்லா தெரிஞ்ச அதிகாரி தான், நேர்மையான அதிகாரி தான், உண்மையில் நல்ல நபர் தான். அவர் வந்து டிராஃபிக்கில் இந்த சிக்னல் இருக்குது பார்த்தீங்களா, சிக்னல் பார்த்துருப்பீங்க, அந்த சிக்னலில் கூட முன்னாடி ரவுண்டாக இருக்கும்ல, இப்போ இதே ஹார்ட் ஷேப்பில் போட்டிருந்தாங்க. அப்போது இதுக்கு முன்னாடி ரவுண்டாக இருந்து நில்லுன்னு அர்த்தம் இல்லையா. இப்போ நம்ம போனோன்னா நில் கவனி செல் இப்படி தான் இருந்தது, நில் கவனி செல். இப்போ என்ன பண்ணாருன்னா அந்த ஆட்டு போட்டதுனால நில்லுங்க, அன்பா தானே, ஒரு மென்மையா ஒரு சைக்காலஜிக்கலா அது அன்பு தானே, நில்லுங்க, அது ரெட்டுக்கு இருக்கு, அதான் நில்லுங்க அப்படின்னு அன்பா சொல்ற மாதிரியே இருக்கு. நான் அப்போ கூட அதை நான் அப்படியே எடுத்து டூட்டம் பண்ணி அதை வந்து அது சுதாகருக்கு இப்போ இல்லை, சுதாகருக்கு வந்து நான் வந்து இதுவும் பண்ணேன், டேக்கும் பண்ணேன். நான்
நீங்கள் இந்த அளவுக்கு வந்து ஹார்ட்டாக போட்டு நில்லுன்னு இருந்த இடத்துல இப்போ நில்லுங்கன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் வர வைக்கணும். அதேமாரி உங்கள் போக்குவரத்து காவலர்கள்கிட்டையும் அதிகாரிகிட்டையும் சொல்லுங்கள், யார் வந்தாலும் நில்லு வா போ ஒருமையிலே பேசுகிறாங்க, இதை தவிர்க்கிறதுக்கு எதுனா ஏற்பாடு பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி நான் வந்து அவருக்கு டேக் பண்ணி ஒரு பதிவாக போட்டு டேக் பண்ணி விட்டேன். இப்போ இந்த பெண் வந்து துணிஞ்சு செஞ்சுருக்கான். அப்போ இது போல் நிறைய ஸ்டேஷனில் இந்த கிரைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏதோ வானத்தில் குறித்து தேவத்தோன்ற மாரி அவங்க கிரைமுங்க பாய், இது சட்டம் ஒழுங்கு மாரி நினச்சிக்காதீங்க. நாங்கள் ஒரு நாள் சிரிச்சுட்டே இன்ஸ்பெக்டர் கிட்டே கேட்டேன், ஏன் சார் உங்களுக்கு வேறு மாதிரி அப்படின்னு கேட்டேன். இல்லை இதெல்லாம் கிரைமு. இல்லை கிரைமுன்னு என்ன, அதுவும் குற்றவாளியே கண்டுபிடிக்க தானேங்க கிரைமோ. அவங்க சொல்கிறது கிரைமில் நாங்கள்லாம் பார்த்தீங்களா கிரைமு. இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 சவர நகை காணாமல் போயிடுச்சின்னு திருடு போயிடுச்சின்னு கொடுப்பீங்க புகார். அந்த புகாரை வாங்கிட்டு அவன் வழக்கு பிடிக்க போவான், என்னை வந்து பிடிப்பான் அந்த நகை பிடிச்சது. ஆனால் நான் அதுக்கு முன்னாடி 4 இடத்துல திருடின நகை இருக்குது பார்த்தீங்களா, மொத்தமாக சேர்த்து சேஸ் பண்ணுவான். ஆனால் உங்களுக்கு கொடுக்குறது 8 கொடுக்குறானோ 6 கொடுக்குறானோ 7 கொடுக்குறானோ முடிச்சுக்குவான், மற்றதெல்லாம் இவங்க எடுத்துகிட்டு போவான் கிரைம். ஆனால் இவங்க சொல்லுவாங்க அதை அப்படியே ஒரு கெத்தாக மெயின்டைன் பண்ணுவாங்க கிரைம் போலீஸ். அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது, நிறைய நடக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பேசணும்னு சொன்னால் நம்ம அப்படி பொத்தாம்பதாக பேசிட்டு போயிட முடியும். சரி, ஒரு ஆதாரத்தோடு பேசுகிறேன், அப்போ தான் நீங்கள் நம்புவீங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம குளத்தூரில் வந்து ஒரு மார்வாடி கடையில் வந்து கொள்ளை அடித்தாங்க, நகை வந்து கொள்ளை அடித்தாங்க. அப்போ அந்த நகை கொள்ளை அடிச்ச அந்த வீடியோ வந்து 2 பேர் பையில் படுத்துட்டு போவாங்க. மொத்தம் வந்து 8 கிலோ 10 கிலோ நகை கொள்ளடிச்சு நகை கடையில் கொள்ளடிச்சுட்டு போவாங்க. அது சம்மந்தமாக வந்து அந்த நேரத்தில் வந்து நம்ம கமிஷனர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் ஒரு ஸ்பெஷல் டீம் வந்து நியமிக்கிறார். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு 3.5 கிலோ தங்கம், ஒரு 4 கிலோ வெள்ளி உட்பட பணம்லாம் கொள்ளடிச்சுட்டு போயிடுறாங்க. அவங்க ராஜஸ்தானை சேர்ந்த நபர்கள் அப்படின்றது தெரியும். அப்போ ராஜஸ்தானுக்கு போய் பிடிக்கணும்னு சொன்னால் அப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா கமிஷனர் வந்து ஒரு டீம் வந்து நியமிக்கிறார், சிறப்பு புலனாய்வு குழு மாரி. அப்போ 2 இன்ஸ்பெக்டர், ஒன்று வந்து பெரிய பாண்டி இன்ஸ்பெக்டர் பெரிய பாண்டி, இன்னொன்று முனிசேகரன் ஒரு இன்ஸ்பெக்டர், 2 இன்ஸ்பெக்டர் தலைமையில் 6 பேரோ என்ன ஒரு குழுவாக போட்டு அனுப்புகிறாங்க அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்போ அந்த கண்டுபிடிக்கும் போது அப்போ வந்து முனிசேகர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அந்த நாதுராம் ஜாட், அவன் பேர் நாதுராம் ஜாட், நாதுராம் கோட்சே இல்லை, நாதுராம் ஜாட். ஆமாம், நாதுராம் ஜாட் கிட்ட வந்து பேசுகிறாங்க. பேசும்போது அப்போ அவன் என்ன சொல்கிறான், இதில் 1 கிலோ கோல்டு தரேன், ஒரு 5 லட்ச ரூபா காசு தரேன், நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க ஊருக்கு அப்படின்றாப்புல. யார்? நாதுராம் ஜாட். அது சொல்லும்போது அப்போ இவங்க என்ன பண்ணுறாரு, முனிசேகர் வந்து என்ன பண்ணுறாரு, சரின்னு ஒத்துக்கிறாரு, கொடு நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு. ஆனால் பெரிய பாட்டி ஒத்துக்க மாட்டேன்றாரு. அவன் என்ன திருட 4 கிலோ வெள்ளி, ஒரு 10 லட்ச ரூபா பணம், 3.5 கிலோ தங்கம் எடுத்துகிட்டு வந்திருக்கான். அவன் என்ன அங்கே உட்காந்துட்டு அவன் வந்து சொல்கிறான், இவர் சொல்லியிருக்காரு இங்கே வேலைக்கு ஆகாது, நம்ம கிளம்புவோம், அதை வாங்கிட்டு கிளம்புவோம் அப்படிங்கும்போது இவர் ஒத்துக்கல. யார்? கூட வந்தார் பெரிய பாண்டி இன்ஸ்பெக்டர் ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, செவ்வரேறி குதிச்சு போய் பிடிக்கிறதுக்கு போகிறாரு. திடீர்னு வந்து அவர் சுட்டு இறந்துடுறாரு. யார்? இன்ஸ்பெக்டரே இறந்துடுறாரு. பெரிய பாண்டி. ஆமாம், பெரிய பாண்டி இறந்துடுறாரு. இறந்துட்ட உடனே என்ன ஆயிடுதுன்னா அந்த கொள்ளைக்காரன் நாதுராம் ஜாட்டு அவன் கூட்டாளிகள் சேர்ந்து சுட்டாங்க, இன்ஸ்பெக்டர் இறந்தா மாதிரி அடுத்த நாள் இங்கெல்லாம் தமிழகத்தெல்லாம் பெரிய செய்தியாச்சு. அங்கேயே வந்து புகார் ஆயிடுச்சு, ராஜஸ்தான்லேயே புகார் ஆயிடுச்சு. புகார் ஆகிட்டு அவங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அதை அனுப்பின உடனே அந்த குண்டு எடுத்து அவங்களும் பரிசோதிப்பாங்களே யார் என்ன பார்க்கும்போது அப்போ வந்து முனிசேகரனுடைய துப்பாக்கியிலிருந்து தான் அந்த குண்டு பாஞ்சதுன்னு ராஜஸ்தான் போலீஸ் சக காவலர்களுடைய துப்பாக்கியிலிருந்து போனோம். சக காவலர்கள் இன்ஸ்பெக்டர் முனிசேகருடைய துப்பாக்கியிலிருந்து தான் அந்த குண்டு போச்சு அப்படின்றது தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உஷாராய் உடனே முனிசேகரை கைது பண்ணிட்டாங்க. அங்கே அப்போது முனிசேகரை அங்கே கைது பண்ணிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ எப்படி சுட்டும் போது பகவான் முடிச்ச உடனே கைது பண்ணாங்க. உடனே விஸ்வநாதன் என்ன பண்ணார், கமிஷனர் அப்போ இங்கே விஸ்வநாதன் இருந்தார். அவர் வந்து என்ன பண்ணார், ஜாங்கிட் ராஜஸ்தான்கார் தானே, அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டாருன்னு ஜாங்கிட் கிட்ட பேசி இது என்னன்னு பேசி என்ன இருந்தாலும் கொண்டு வந்துடுங்க, அங்கே எதுவும் கேஸ் வேண்டாம், நம்ம இங்கே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதேமாரி அக்யூஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, இது முனிசேகரை வந்து எடுத்துக்கிட்டு வந்துடுறாங்க. வரும்போது அவர் நாதுராம் ஜாட்டையும் பிடிச்சிட்டு தான் வராங்க. பிடிச்சிட்டு வரும்போது அப்போ நாதுராம் ஜாட்டுக்கிட்ட வந்து இவர் கேட்குறாப்புல ஜாங்கிட்டு. அப்போ ஜாங்கிட் வந்து அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார், இருந்தாலும் நாதுராம் ஜாட் கிட்ட பேசுகிறாப்புல. அவன் எல்லா விஷயம் சொல்கிறான், என்ன நடந்தது ஏது நடந்தது
நடந்தது எல்லாமே சொல்கிறான். எங்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு வந்தாங்க, எங்களை பிடிக்க வந்தாங்க, யாரை திருடுன்னு சொல்லிட்டு தான் எங்கள் குடும்பம். அது வந்து பெரிய, அது எப்படின்னு சொன்னால் ஒரு 500 பேர் குடும்பம். அது பெரிய காம்பவுண்ட் வாலுக்குள்ளே, அந்த காம்பவுண்ட் வாலுக்குள்ளே தான் மாட்டிக்கிட்டு இவங்க. ஃபஸ்ட்டு ஒரு தடவை போய் மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கும் போது பொம்பளைங்களே ஒன்று சேர்ந்து எல்லாரையும் பிடிச்சி கை காலை போட்டுச்சு. அதன் பிறகு தான் அடுத்த நாள் போலீஸ்ன்னு சொன்னோன்னு திறந்து விட்டாங்க. அவங்க நம்மள மாதிரி திருடன் தான் நினச்சிக்கோங்க. அவங்க இந்தியா முழுக்க அவங்களுடைய இது இருக்குது, லிங்க் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டம், அது சாதாரணமான கூட்டம் இல்லை. அப்படி இருக்கும்போது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த விஷயத்தை எல்லாம் ஜாங்கிட்ட வந்து சொல்லிட்டு இதேமாரி முனிசேகர் சார் வந்தார், அவர் என்கிட்ட பேசினார். நான் சொன்னேன் 1 கிலோ தரேன் அப்படின்னு சொன்னேன். அவர் 2 கிலோ கேட்டார். இல்லை நான் 1 கிலோக்கு மேலே கொடுக்க முடியாது. இல்லை என்கிட்ட அதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டேன். இல்லை 1 கிலோ தரேன், 5 லட்ச ரூபா தரேன் காசுன்னு சொன்னேன். அவர் சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. அடுத்த நாள் வந்து தான் இவங்க சேவரதி குதிச்சுக்க வந்தாங்க. அப்போ நாங்கள்லாம் இல்லை அங்கே யாருமே. அப்போ திடீர்னு அடுத்த நாள் வந்து பேப்பரை பார்க்குறோம், இப்படி ஒரு இறந்துட்டா, நான் சுட்டதாக இறந்துருக்கும்போது நான் சரண்டர் ஆகிட்டேன். போலீஸை வந்து பிடிப்படுறதுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நான் இதுக்கு எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு கிரைமில் வந்து பாருங்கள், அது எந்த அளவுக்கு லிங்க் போகுது பாருங்கள். அவங்களுக்கு ஆசை, பண ஆசை தானே. கூட இருந்த சக இன்ஸ்பெக்டர், இது நடந்த சம்பவம். ரொம்ப நடந்த சம்பவம். இன்ஸ்பெக்டர் செத்தார். விஸ்வநாதன் என்ன பண்ணணும், சென்னைக்கு வந்தாங்கல்ல, அப்போ உட்கார வச்சு விசாரணை பண்ணி கைது பண்ணிட்டா, அவனை கைது பண்ணி தூக்கி உள்ளே போட்டுருக்கணுமா இல்லையா, ஒரு ப்ரொசீஜர். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, கட்ட பஞ்சாயத்து பேசிட்டாங்க. அவங்க குடும்பத்துக்கு இவ்வளோ காசுன்னு கொடுத்துட்டாங்க. முனிசேகரை கைது பண்ணலை, அப்படியே விட்டுட்டாங்க, முடிஞ்சு. அப்போ அந்த இன்ஸ்பெக்டருக்கு கொண்டதுக்கு உண்டான நீதி இதுதானா? உயர் அதிகாரிகளை உட்காந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி முடிச்சிட்டாங்கல்ல. நடந்துச்சு அந்த சம்பவம். ஆமாம் நடந்துச்சு. இப்போ அது அந்த பெரிய பாண்டின்ற இடத்துல வந்து வேற யாராவது ஒரு சிவிலியன்ஸ் இருந்திருந்தானா விடுவாங்களா? அது ஒரு ஜனம் கூடி ஒரு சண்டை கிண்ட கூட்டம் கிட்ட போட்டுருவாங்க. ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டருங்க பெரிய பாண்டின்றவர், ஒரு கொஞ்சம் நல்ல டைப்பும் கூட. அந்த ஆள் எங்களுக்கு எஸ்கார்டெல்லாம் வந்திருக்காரு எனக்கு, நல்ல டைப்பும் கூட. ஆனால் அந்த கொலைக்கு ஒரு குற்றவாளியும் இல்லையே, பிடிக்கவே இல்லை, கண்டுபிடிக்கவே. இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத உதாரணம் தான் அது. இப்போ இந்த விஷயங்கள் இந்த பெண்ணுக்கிட்ட இந்த காவலர் நடந்துக்கிட்ட விதமும் இது வந்து ஹையர் ரேங்க் வரலையும் இது நடக்குது. லோக்கலில் மட்டும் இல்லை, மேல் வெளியும் அப்படி தான் நடக்குது. இன்னொரு விஷயம், சமீபத்திலான தகவல், 24 மணி நேரமும் கடைகள், சிறு கடைகள், வணிக வளாகங்கள்லாம் திறந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அரசாணையை தமிழக அரசு நீட்டித்திருக்கிறது. இந்த விஷயங்களில் இரவில் ஒரு 10 மணிக்கு மேலே பெட்டி கடைகள், சிறு சிறு வியாபாரிகள், தள்ளுவண்டியில் உணவு, இங்கெல்லாமும் குற்றச்சாட்டு இருக்குல்ல, காவலர்களால் தொல்லை இருக்குது அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. கேனில் டீ விற்கிறவங்ககிட்ட கூட வந்து டெய்லி 50, 100, 200, 500 வாங்கிட்டு போகிறாங்க போலீஸு. டீ விற்கிறான் இல்லையா, அவங்களோட என்ன சொல்கிறாங்கன்னா ஒரே மாதிரி என்ன கஞ்சா பவுடரு இங்கெல்லாம் இங்கே உட்காந்து தான் விற்கிறதா கேள்வி வருது. ஆமாம், நான் பயந்து போகிறேன் சார் அப்படின்னா. இல்லை சார், இல்லை இங்கே தான் விற்கிறாங்க, தகவல் வருது எனக்கு. எப்படி கஞ்சா பவுடர்லாம் அவன் டீ நைட்டில் அந்த கேனில் போட்டு சுற்றுவானுங்க, நிறைய சென்னையில் சுற்றுவான். அந்த கேன் போடுறவங்ககிட்ட காசு கொடுக்குறாங்க. நான் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு எனக்கு 1000 ரூபா கிடைக்குங்க, போலீஸுக்கு 500 ரூபாய் போயிடுதுங்க, எனக்கு 1000 ரூபாய் கிடைக்குங்கன்றான். ஒரு பாதி காவலர்கள் கொடுக்குறாங்க. ஆமாம், அவன் சொல்கிறான், அவன் எனக்கு 2 கேன் போதுண்ணே, சுற்றி விற்றா 2 கேனு எனக்கு ஒரு 1500, 2000 கிடைக்கும். அதில் ஒரு 500 ரூபா போலீஸு வாங்கிடுவாங்க, எனக்கு ஒரு 1000 ரூபா கிடைக்குது. டெய்லி 1000 ரூபா நைட்டுக்கு எனக்கு கிடைக்கும். அதுதான் அவங்க குடும்பம். அப்போது அப்படி இருக்கும்போது இப்போ அரசு வந்து இப்படி ஆணை பிறப்பிச்ச பிறகு இப்படி யாராவது காவலர்கள் வந்து உங்கள்கிட்ட பணம் கிணம் கேட்டாங்கன்னா நீங்கள் அதை புகாராக எங்கிட்ட அனுப்புங்கன்னு சொன்னால் நியாயம். அப்படி எதுவும் சொல்கிறது இல்லையா. பெரும்பாலும் என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிலால் ஹோட்டல் இருக்குது. பிலால் ஹோட்டலுக்கு எதிர்க்க வந்து இரவு நேரத்தில் வந்து வண்டியில் கடை வச்சா வண்டியை வந்து இழுத்துட்டு போயிடறான் போலீஸ். ஓகே, 10 மணிக்கு மேலே வைக்க விடுறது இல்லை, அவங்களுடைய கடை எதிர்க்க வைக்கக்கூடாது. ஆனால் பிலால் கடையை வைக்க விடுறான், பெரிய பெரிய ஹோட்டல்களை திறந்து வைக்க விடுறான். ஆனால் சிறு கடைகளை வந்து 10 மணியான மூடு காலி பண்ணு அப்படின்றான். இது எல்லா இடத்துலையும் நடக்குது. அப்படியே அவங்க மூடலாம் கூட. அடுத்த நாள் இன்ஸ்பெக்டர் வந்து என்ன சொல்கிறாரு, இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ இல்லை கான்ஸ்டபிள், அங்கே யாராவது இப்போ தான் நிறைய டீம் இருக்குல்ல. எப்படின்னு சொன்னீங்கன்னா டிசி ஸ்பெஷல் கோடுன்றான், டிஎஸ்பி ஸ்பெஷல் கோடுன்றான், இன்ஸ்பெக்டர் ஸ்பெஷல் கோடுன்றான். என்ன தாண்டா ஒன்றும் புரியல. முன்னாடி வந்து எப்படின்னா ஒரு ஸ்டேஷனுக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் இருக்கும். இப்போ வந்து டிசிக்கு தனியாக, டிஎஸ்பிக்கு தெரியுமா, இன்ஸ்பெக்டருக்கு தனியாக அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு எல்லாம் மூடுன்றான். மாரி மூடாமல் வச்சுருந்து இது என்ன மாரி சட்டம் பேசணும்னு வச்சுக்கலாம்.
அவனே 4 பேரை அனுப்பிச்சு எதனா பிரச்சனை கிளப்பி விட்டுறான். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அரசு வந்து இப்படி ஒரு சட்டம் இயற்றிருக்கு, இரவு முழுக்க வைக்கலான்னு சொன்னால் கூட அந்த இரவு முழுக்க வைக்கிறதுக்கு உண்டான பாதுகாப்பு காவல்துறை கொடுக்குமா? கொடுக்கறது இல்லை. ஏன்னா பெரும்பாலும் வந்து தண்ணி அடிச்சுட்டு கலாட்டா பண்ணுறவங்களாம் நைட்டில் தான் வருவான். புரியுதுங்களா? அப்போ காவல்துறை என்ன பண்ணணும்? அந்த அரசு வந்து உத்தரவு கொடுத்துருக்கு அவங்களுக்கு, ரோந்து காவலர், ஆமாம் ரோந்து காவலர்களை போட்டு சரியா. ஆனால் பெரிய பெரிய இடத்துக்கு மட்டும் அவங்க போகிறாங்க. பெரிய பெரிய ஹோட்டல்ஸு மோன்ட்ரலுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டலாண்ட பாருங்க 2 பிசி நிற்பாங்க, அங்கே யாரும் போக முடியாது. ஆனால் அதே நேரத்தில் சிறு வியாபாரிகளை வந்து அச்சுறுத்துறது, அவங்ககிட்ட காசை பிடுங்குறது எல்லாமே நடக்குது. அப்போ அரசு இந்த உத்தரவு போட்டு என்ன பிரயோஜனம்? இப்போ அரசு இந்த உத்தரவு போட்டால, நான் போய் எங்கள் ஏரியாவில் தான் பீஃப் கடை நிறைய இரவு முழுக்க ஓடும் இல்லை, சரி இரவு முழுக்க நீ பீஃப் கடை போடு நான் பார்த்துக்கலான்னு சொன்ன முடியுமா? முடியாது. 10 மணிக்கு மேலே மூடுன்றான் வந்து. அந்த மாதிரியான சூழல் தான் இருக்கு. அப்போது காவல்துறை என்பது எப்படின்னு சொன்னால், உன்னை நம்பி ஒரு பெண் வந்திருக்கேன்னா அவளை ஒரு தங்கச்சியா, உன் மகளா, என்ன ஒரு தாய்மையோடு பார்த்து அதன் பிறகு இந்த மாதிரி உதவிகள் வந்து நீ செய்யணுமே தவிர, அது உன்னுடைய கடமை. நீ வாங்குகிற சம்பளத்துக்கு நீ வந்து அந்த வண்டியை மீட்டு கொடுத்துருக்க இல்லைங்களா? அப்படி தான் நம்ம பார்க்கணும். நீ ஸ்பெஷலாக ஒன்று கிரேட் ஒன்றும் பண்ணுறது இல்லை. இதெல்லாம் எங்கே மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் காவலர்கள்ட்ட வந்து இப்படி ஒரு சிலர் தவறி போகிறதுக்கு யாருக்கு இல்லை, ஒரு சிலர் தவறி போகிறதுக்கு. 2வது வந்து அந்த காவலர்கள் வந்து தவறு இழைக்கிறதுக்கு இந்த சில பெண்களும் காரணமாக இருக்காங்க. அதுவும் நம்ம வந்து மறுக்க இந்த விஷயத்தை இவங்கள ஒப்பிட முடியாது. சில பெண்கள் வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை ஊட்டக்கூடிய அளவுக்கு பேசிக்கலாம் அமைஞ்சியது. ஒரு இன்ஸ்பெக்டர் கிட்ட போகிறோம், ஒரு காவலர்கிட்ட போனோம், நம்ம என்ன வேலைக்கு போகிறோம், அந்த வேலையை சொல்லி ஐயா அம்மா எப்படியாவது என்னை கண்டுபிடிச்சி குடியா அப்படின்னு சொல்லி கேட்குற பெண்கள் வேற. ஆனால் இவனை எப்படியாவது நம்ம பார்வைக்கு உள்ளாக்கிட்டு அதன் பிறகு நம்ம சொல்கிறது இவன் கேட்பான், எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுப்பான்னு சொல்லிட்டு சில பெண்கள் போகிறாங்க. பார்த்தீங்களா? கிரைம்ல சொல்றீங்க இந்த மாதிரியான குற்ற வழக்குகள் சம்பந்தப்பட்ட பெரும்பாலும் பெண்களுடைய மனநிலை, சில பெண்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, இவனை முதல்ல நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி பெண்கள் தான் வந்து என்ன ஆகும்னு சொன்னால், இது போன்ற அதிகாரிகள் மிஸ்கைடு பண்ணுறான்னு. இவங்க போயிட்டு இவங்க வேலை மட்டும் என்ன பார்த்துட்டு நேராக வந்துட்டாங்கன்னா, அவங்களும் இந்த காவலர்களும் என்ன பண்ணுவாங்க, சரி வந்தாங்க வேலை முடிஞ்சு போயிட்டே இருந்தாங்க, நமக்கு என்ன அப்படின்னு விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் இவங்க கொஞ்சிறது கொலாவுறது, நீங்கள் வாங்க சார் டீ சாப்பிடுங்க சார், வீட்டுக்கு வாங்க சார், என்ன இருக்கும் உனக்கும் காவலர்களுக்கும்? இது போல் சில பெண்கள் பண்ணி அவங்களே இழந்துடுறாங்க. அது வேறு விஷயம். ஆனால் அதுவும் தவறு தானே. பெண்கள் தரப்புலேயே சில தவறுகள் இருக்குது தான் செய்யுதுன்றேன், இல்லைன்னு சொல்ல முடியாது 100%. இந்த பெண்ணை நான் சொல்ல பொதுவாக சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி அதிகாரிகள் பெண்கள் விஷயத்தில் மோசமாக போகிறதுக்கும் மிஸ்கைட் ஆகி போகிறதுக்கும் காரணம் வந்து சில பெண்களும் காரணமாகறாங்க. இவங்க தான் காரணம்னு சொல்ல முடியாது, காவலர்கள் தான் காரணம், போலீஸ் தான் காரணம்னு சொல்ல முடியாது, அந்த பெண்களும் ஒரு காரணமாகறாங்க. இதெல்லாம் தடுக்க தமிழக அரசு எந்த மாதிரியான எதுவுமே முடியாது. எப்படி தமிழக அரசு முடியும்? தமிழக அரசு என்ன இப்படி செய்ய சொல்றா? இல்லை, இந்த மாதிரியான கட்டுப்படுத்தணும் ஒரு காவலர்களுக்கோ இல்லை எந்த அரசு அதிகாரிகளுக்கோ தான்ட்ட ஒரு அரசு சார்ந்து ஒரு அதிகாரியா வந்து ஒரு பொதுமக்கள் கேட்குறப்ப ஒரு பெண்ணுக்கு இப்படி நடந்திருக்குங்கிறப்ப அது தடுக்க வேண்டியது அரசோட கடமை தானே. அது எப்படி கட்டுப்படுத்துறது? இல்லை, இது போல மாட்டினாங்க இல்லையா, இவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தா இன்னொரு பயப்படும். அப்படி தான் பார்க்க முடியும். ஏன்னா வேலை போயிடுது. இன்னைக்கு வந்து அரசு ஊழியராக இருக்குது சாதாரண காரியம் இல்லை. உங்களுக்கு தெரியும், கட்டாயம் ஒரு அரசு வேலை வாங்குறது இன்னைக்கு சாதாரண விஷயம் காரியம், அதில் பணியாற்றுறது ஒரு காரியம் இல்லை. அப்படி இருக்கும்போது அவனுடைய வேலை போகுது, வேலையிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணணுன்றேன். அன்ஃபிட் நீ முடிஞ்சது கதை டிஸ்மிஸ் பண்ணணும். அப்போ டிஸ்மிஸ் பண்ணும்போது இன்னொரு காவலருக்கு அதை பார்த்தா பயம் வரும். ஓகே, என்னடா இவன் வந்து, ஏன்னா இன்றைக்கி அவ்வளோ கஷ்டம் இன்றைக்கி வேலை. என்ன ஒரு போலீஸ் வேலையை திறந்துட்டு அவன் வந்து வெளியே வந்து வேலை செஞ்சு பொழைச்சிக்க முடியுமா? அவனால் முடியாது, கஷ்டம். அதனால் பயந்து என்ன பண்ணுவாங்க, சில பேர் தவறு இழைக்காமல் நேர்மையாக உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான நடவடிக்கைகள் அரசு எடுத்தால் தான் இதுக்கு ஒரு முடிவு காண முடியும் அப்படிங்கிறத உங்களுடைய பேச்சிலிருந்து புரிஞ்சு கொள்ள முடியுது. உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். அதற்கிடையில் இந்த சம்பவம் குறித்து குறிப்பாகவும் காவலர்கள் மத்தியில் நடக்கக்கூடிய சில பிரச்சனைகள் குறித்தும் எங்களோடு அரங்கிற்கு வந்து பகிர்ந்து கொண்டீங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றிண்ணா.